நடிகர் விஷால் மீது நடிகர் வாராகி சரமாரி குற்றம் சுமத்தியதால நடிகர் சங்கத்துல சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. சென்னை தீநகர்ல உள்ள நடிகர் சங்க கட்டிடத்துல நடிகர் வாராகி நடிகர் சங்க பொதுச் செயலாளரான விஷால் மீது குற்றம் சாட்டியிருக்காரு. நலிந்த கலைஞர்களுக்கான உதவித்தொகையை நடிகர் விஷால் தவறான முறையில் பயன்படுத்தியிருக்கார். நட்சத்திர கிரிக்கெட் நடந்த போது சன் டிவிக்கு மட்டுமே ஒளிபரப்பு உரிமை அளிக்கப்பட்டது. இதை நான் அப்போதே எதிர்த்து கேள்வி கேட்டேன், உரிய பதில் அளிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அங்கு விஷாலோட ஆதரவாளர்கள் வந்ததால சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் அங்க வந்த நடிகர் சங்கத்தைச் சேர்ந்த சில கலைஞர்கள் விஷாலுக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்காங்க. தேர்தல் சமயத்தில் அளிச்ச எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றல அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. இதையடுத்து அந்த இடத்துக்கு வந்து போலீசார் இரு தரப்பினரையும் சமரசம் செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம ஏதாவது கண்ணாபின்னு பேச போய் அப்புறம் பத்திரிகைக்காரங்க அதை வந்து கண்ணாபின்னு எழுத போய் கொஞ்சம் நிதானமா பேசிட்டு போயிடலான்னு தான் வந்தேன். பாப்பாலாம் வந்திருக்கா, நைட் சாப்பாடு இருக்கு, ஒரு ராசி உண்டு போல. எனக்கு யாராவது ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா உடனே நடிகர் ஆகிறாங்க. வாங்க உடனே நடிக்க வச்சு என் படத்துல உங்களை வந்து பெண்டு கலட்டுறேன். அவங்கள நல்லா இருக்கீங்க, ஆனா ரொம்ப பெருசா இருக்கீங்க, பயமா இருக்கு. சாதாரணமா ஒரு டவுன்லோட் பண்ணி ஒரு திருட்டு DVD.comலையும் தமிழ்கன்.comலையும் பார்த்துட்டு போயிட்டா அப்ப இந்த டெக்னீஷியன் நாளைக்கு இன்னைக்கு நீங்க சந்தோஷமா பாக்குறீங்களா, தயா தமிழ் தமிழ் தமிழினம் தமிழினம்னு சொன்னா கை தட்டுறோம். தமிழினம்னு சொன்னோம்னா அப்படியே நமக்குள்ள வீரம் பொங்கி எழுது. ஆனா அந்த தமிழினம் தான் இந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. இலங்கை தமிழர்களுக்காக நாங்கெல்லாம் இங்க திரையுலகமே குரல் கொடுத்திருக்கோம், திரையுலகமே உட்கார்ந்து போராடி இருக்கோம். அதுக்காக நாங்க எங்கே இல்லாமோ எங்களோட எல்லாத்தையும் இழந்துட்டு போய் போராடி இருக்கோம். ஏன்டா இதெல்லாம் பண்ணோம்னு கொஞ்சம் அருவருப்பா தான் இருக்கு, கஷ்டமா இருக்கு.